இளையராஜா வர்சஸ் குட் பேட் அக்லி இந்த இரண்டு பேருக்கு இடையிலான இந்த ஒரு சின்ன பேட்டில் வந்து இப்போ ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம் நினைக்கிறேன். குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இருந்து இப்போ ரிமூவ் செய்யப்பட்டிருக்குது. எதனால அப்படின்னா அந்த படத்துல வந்து இளையராஜா அவர்களுடைய 3 முக்கியமான பாடல்களை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அது படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இருந்தது. குறிப்பா அந்த படத்துல யூஸ் பண்ண ரெட்ரோ பாடல்கள் எல்லாமே படத்தை நல்லாவே எலிவேட் பண்ணி காட்டியிருந்தது. அதுல இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வெளியான ஏஞ்சோடி மஞ்சக்குருவியா இருக்கட்டும், ஒத்தருவா தார அந்த ஒரு பாட்டா இருக்கட்டும், அது போக இளமை இதோ இதோவா இருக்கட்டும், இந்த 3 பாட்டுமே அந்த படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. 3மே வெவ்வேறான சிச்சுவேஷன்ல பயன்படுத்திட்டாங்க. இந்த 3மே ஒவ்வொரு இடத்துலயும் ரீமிக்ஸும் செய்யப்பட்டதை நம்ம பார்த்திருப்போம். குறிப்பா ஏஞ்சோடி மஞ்சக்குருவி அந்த ஒத்தருவா ரெண்டுமே கொஞ்சம் ரீமிக்ஸ் செய்யப்பட்டதையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த 3 பாடல்களை வந்து நீங்க படத்துல பயன்படுத்தியதுக்காக எனக்கு 5 கோடி எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கேட்டதா தான் இந்த நியூஸ். அந்த 5 கோடி எங்களுக்கு தர முடியாது அப்படின்றதுனால அந்த திரைப்படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இருந்து ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. இப்போதான் ஒரு பெரிய கேள்வி வருது, இளையராஜா எதனால இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, எதனால ஒரு நல்ல ஓடுற படத்துக்கு எதுக்கு தேவையில்லாம ஒரு காப்பி ரைட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனம் வருது, கடுமையான மீம்ஸ் வருது. பட் இளையராஜா செய்யறது நியாயமா இல்லையா அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது. அந்த கேள்விக்கான ஒரு விடை தான் இந்த வீடியோவுமே இருக்க போகுது. முதல் கேள்வி, இளையராஜா அவர்களுக்கு காப்பிரைட்ஸ்ல உரிமை இருக்குதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு தான் வித்திருக்கிறாரு. நிறைய ப்ரொடியூசர்ஸுமே இதை சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு வித்ததுக்கு அப்புறம் அந்த பாடலுக்கான உரிமை வந்து முற்றிலுமா ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்கு, அது மியூசிக் டைரக்டர் கிடையாது. எதனாலன்னா ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு தானே நீங்க செய்யறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் இருக்குது. பட் காப்பிரைட் லா பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல கம்போசருக்கா இருக்கட்டும், லிரிசிஸ்டா இருக்கட்டும், அதை பெர்ஃபார்ம் பண்ற சிங்கர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குமே இதுல உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. குறிப்பா கம்போசர் தான் இதுல பிரைமரி அந்த முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. ப்ரொடியூசருக்குமே அஃப்கோர்ஸ் உரிமை இருக்குது, அவருக்கு இல்லைன்னு கிடையாது. பட் ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி கம்போசருக்குமே அந்த பாடல்ல வந்து உரிமை இருக்குது. ஸோ இளையராஜா அவர்கள் இதுல உரிமை கேட்கறது, காப்பிரைட் கேட்கறது முற்றிலும் நியாயமான ஒரு விஷயம் தான். பலர் வந்து ஒரு கேட்கிற ஒரு கேள்விதான், இந்த காப்பிரைட் விவகாரத்துல நிறைய பேர் சொல்ற ஒரு மெட்டஃபர் என்ன அப்படின்னா, ஒரு கட்டடம் கட்டுறாங்க, ஒரு கொத்தனார் அந்த கட்டடத்தை கட்டினதுக்கு அப்புறம் அந்த கட்டடத்தை நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தை வந்து உரிமை கொண்டாடலாமா அந்த கொத்தனார் அப்படின்ற மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு மெட்டஃபரை வந்து பலர் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது எதனால அபத்தமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு கட்டடத்தை கட்டின கொத்தனார் வந்து அந்த கட்டடத்து மேல உரிமையை கொண்டாட முடியாது. பட் ஒரு கட்டடத்தை வடிவமைச்ச ஆர்கிடெக்ட் வந்து அந்த வடிவத்துக்கு அவர் அந்த டிசைனுக்கு வந்து அவர் வந்து உரிமை கோரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். இதுல கட்டடம் கட்டிய கொத்தனார் வந்து இளையராஜா கிடையாது, கட்டடத்தை வடிவமைச்ச ஆர்கிடெக்ட் தான் இளையராஜா. இளையராஜா வடிவமைச்ச அந்த, அதாவது ஆர்கிடெக்டா இளையராஜா வடிவமைச்ச அந்த பாடலை பல கொத்தனார்கள் சேர்ந்து எப்படி ஒரு கட்டடத்தை கட்டுறாங்களோ அதே மாதிரி பல மியூசிஷியன்ஸ் வந்து இசைக்கு வந்து ஒரு வடிவத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பாடலுக்கெல்லாம் அந்த பாட்டுக்கு இசையமைச்ச மியூசிஷியன்ஸ் வந்து காப்பிரைட் கேட்க முடியாது. பட் அந்த பாட்டை கம்போஸ் பண்ண இளையராஜா கண்டிப்பா காப்பிரைட் கேட்க தான் செய்வாரு. அடுத்ததா என்ன அப்படின்னா, சரி மற்ற இயக்குனர்களாக இருக்கட்டும், மற்ற படத்துல யூஸ் பண்றத ஒரு பெரிய மனசு பண்ணிட்டு போயிடலாம், எதுக்கு இப்படி பணத்தாசையில இருக்கிறாரு இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு பலர் விமர்சனம் பண்றாங்க. இது வந்து எந்த இசையமைப்பாளருக்கு நீங்க இந்த ஒரு விமர்சனத்தை வச்சாலும் சரி, இளையராஜாவுக்கு இந்த ஒரு விமர்சனத்தை வைக்கவே முடியாது. எதனால அப்படின்னா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக படங்களுக்கு கொஞ்சம் கூட 10 பைசா வாங்காம இசை கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர்னா அது இளையராஜா அவர்கள்லாம் பலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இயக்குனர் மணிவண்ணனா இருக்கட்டும், இல்லை இயக்குனர் பி வாசுவா இருக்கட்டும். பி வாசு அவர்கள்லாம் அவருடைய முதல் படத்துல நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு படத்தை எடுக்கிறீங்க, நீங்கள்லாம் எனக்கு நீங்க 10 பைசா தர வேண்டாம், நான் உங்களுக்கு மியூசிக் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் பி வாசு வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னோட படத்துக்கு இலவசமா மியூசிக் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு. இது மாதிரி அறிமுக இயக்குனர்களை தாண்டி நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்டா இருக்கட்டும், கமல்ஹாசனுடைய ஹேராம் திரைப்படம் வந்து முதல்ல கமல்ஹாசன் நிறைய மேடைகள் சொல்லியிருக்கிறாரு, முதல்ல நான் இன்னொரு மியூசிக் டைரக்டர்கிட்ட தான் போனேன், இளையராஜா வேண்டாம் அப்படின்ட்டு. பட் அந்த மியூசிக் டைரக்டர் என்னை கைவிட்டுட்டாரு. படத்துல ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாங் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கப்புறமா அந்த மியூசிக் வந்து நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு வேற வழி இல்லாம இளையராஜா அவர்கிட்ட கொண்டு போயிட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டேன் அப்படின்றத கமல்ஹாசன் சொல்றாரு. அது இளையராஜா முக்கியமா உட்காந்து ஒவ்வொரு சாங்குக்கும் அவர் வந்து ரீகம்போஸ் பண்றாரு, மறுபடியும் அந்த பாடல்களை வந்து வித்தியாசமா கம்போஸ் பண்ணி கொடுக்குறாரு. அந்த படத்துக்கும் அவர் 1 பைசா சம்பளம் வாங்கல அப்படின்றதையுமே கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இன்னும் கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்துக்காக இளையராஜா அவர்கள் வாங்கிய சம்பளம் என்ன அப்படின்னா, அவரோட ஆசைக்கு இன்னொரு பாட்டை அந்த படத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் அவர் கேட்ட ஒரே சம்பளம். அந்த பாட்டு என்னன்னா இசையில் தொடங்குதம்மா சாங். அந்த இசையில் தொடங்குதம்மா சாங் தான்
ஹேராம் படத்துக்காக இளையராஜா அவர்கள் வாங்கிய சம்பளமா இருக்குது. இது மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற ஒரு நபரா இருந்தேன்னா எதுக்கு இத்தனை படங்களுக்கு ஒரு இலவசமா மியூசிக் போட்டு கொடுக்கணும்? இன்னும் சொல்றேன், இப்போ இந்த வருஷம் வரைக்கும் கூட நிறைய படங்களுக்கு அவர் இலவசமாவே மியூசிக் போட்டிருக்காரு. சின்ன சின்ன டைரக்டர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ் ஆகிறவங்க நிறைய பேருக்கு அவர் வந்து இலவசமா மியூசிக் போட்டு கொடுக்கறத நம்ம இப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 500ல இருந்து 600 பாடல்களுக்கு மேல அவர் வந்து இலவசமாவே மியூசிக் போட்டு கொடுத்திருக்கிறாரு. ஒரு பணத்துக்கு ஆசைப்படுற ஒரு நபர் எதனால இலவசமா மியூசிக் போடணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை நீங்களே ரைஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இளையராஜா அவர்கள் இந்த இடத்துல நிக்கிறது வந்து ஒரு பணத்துக்கான ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு அக்னாலஜ்மெண்ட்கான ஒரு போராட்டமா தான் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா இயக்குனர் CS அமுதன் தமிழ் படம் 1, 2 அண்ட் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 3 படங்களை எடுத்த CS அமுதன் வந்து கடைசியா எடுத்த ரத்தம் திரைப்படத்துடைய ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரோமோல வந்து வெற்றிமாறனா இருக்கட்டும், இயக்குனர் வெங்கட் பிரபு, இயக்குனர் ரஞ்சித் அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பேசுற மாதிரியா இல்ல நம்ம CS அமுதனும் வந்து பேசுற மாதிரியா அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோல ஒரு கூட்டு கிளியாக அப்படின்ற அந்த ஒரு இளையராஜா பாடலை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு பணம் கொடுக்கறதுக்காக இளையராஜா அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நாங்கள் உங்களோட பாடலை யூஸ் பண்ண போறோம், அதுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுக்கறதுக்கு வர்றோம் அப்படின்ற மாதிரி அங்க போகும்போது இளையராஜா அவர்கள் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்ட CS அமுதன் வந்து ஒரு விஷயத்த ட்வீட் பண்ணியிருந்தாரு. இளையராஜா அவர்களுக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது, அக்னாலஜ் பண்ணுங்க, அந்த அவருடைய இசை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பெர்மிஷன் மட்டும் நீங்க கேளுங்க, ஃப்ரீயா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதே மாதிரி ஒரு விவகாரம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 96 படத்தப்போ வந்தது. என்னோட அனுமதி இல்லாம 96ல பாடலை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. இளையராஜா அவர்கள் பயன்படுத்திய சில வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல கண்டனத்தையுமே அது சந்திச்சது. அப்படி இருக்கும்போது அதே 96 திரைப்படத்தை எடுத்து அதே பிரேம்குமார் வந்து அடுத்ததா ஒரு படத்தை எடுக்கிறாரு, மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம். 96ல வந்து யமுனை ஆற்றிலே அந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் இளையராஜா அவர்கள்ட்ட டைரக்டா வாங்கல அப்படின்னாலும் நாங்க வந்து மற்ற அதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த உரிமை யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்க கிட்டலாம் நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேம்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. பட் இளையராஜா அவர்கள் வந்து அந்த இடத்துல கேட்டது வந்து எனக்கு ஒரு அக்னாலஜ் பண்ணுங்க, என்னோட சாங் அப்படின்னா நீங்க அக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நெக்ஸ்ட் மெய்யழகன் படத்துக்காக பிரேம்குமார் வந்து பெர்மிஷன் வாங்குறாரு. அதுலயுமே நிறைய பாடல்கள் வந்து பயன்படுத்தினாங்க. இளையராஜா அவர்களுடைய பாடல் வந்து மெய்யழகன்ல நிறைய இருந்தது. அப்போ வந்து பிரேம்குமார் சொல்றாரு என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்கள்ட்ட போயிட்டு அப்ரோச் பண்றது அவ்வளவு ஈஸியா இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க பணம் கொடுக்கல அப்படின்றது கிடையாது, என்ன அக்னாலஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், எங்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு பெர்மிஷன் கேளுங்க, நான் இந்த மாதிரி என்னோட படத்துல இந்த பாடலை வந்து நான் பயன்படுத்திக்க போறேன், அதை பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டேன்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு அலோவ் பண்றதுக்கு பெரிய மனசு உள்ளவர் தான் இளையராஜா அப்படின்றதுமே இந்த சம்பவங்களை வச்சு நம்மளால சொல்ல முடியும். கமிங் பேக் டு குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து அவங்க இது வந்து ஒரு சின்ன நிறுவனம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிறாரு, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நிறுவனம் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும்போது இளையராஜா அவர்கள்ட்ட அதுக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் பெர்மிஷன் கேட்டிருந்தீங்கன்னா அவர் கொடுத்துருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே இங்கே எழுது. மஞ்சுவேல் பாய்ஸ் திரைப்படம் போன வருஷம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அதில் கண்மணி அன்போடு காதலன் அந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு 60 லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுத்தாரு. அதை இமீடியட்டா டிராப் பண்ணிட்டாரு அந்த ஒரு கேஸை இளையராஜா அவர்கள். இப்போ இந்த பெரிய நிறுவனத்திட்ட இவ்வளவு பெரிய தொகை ஆஃப்கோர்ஸ் என்னன்னா ஒரு 250 கோடி வரைக்கும் வசூல் செஞ்ச அந்த திரைப்படத்தில் 5 கோடி காம்பன்சேஷன் கேட்கிறாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த படத்துக்கு அந்த 3 பாடல் வந்து மெருகேற்றுச்சு அப்படின்னு கேட்டால் 100% அது வந்து மிகப்பெரிய லெவலில் மெருகேற்றுச்சு. அப்புறம் எதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே மிகப்பெரிய லெவலில் ரைஸ் ஆகிறத நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததா இந்த பாடத்தில் வர்ற பாடல்களை யூஸ் பண்ணதை தாண்டி அதை ரீமிக்ஸுமே பண்ணியிருக்காங்க. அது ரீமிக்ஸ் பண்ணுறதுக்குமா என்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கோபமே இளையராஜா அவர்கள்ட்ட இருக்குது. இதே ஒரு கோபத்தை வந்து இதுக்கு முன்னாடி AR ரஹ்மானுமே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். என்னோட பாடல் வந்து என்னோட அனுமதி இல்லாமல் நிறைய பேர் இது பண்ணுறாங்க, அதாவது T Series அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மியூசிக் லேபிள் நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மியூசிக் லேபிள்ஸாக T Series ஒன்று. அந்த T Series வந்து என்னோட பாடலை வந்து என்னோட அனுமதி இல்லாமல் ரீமிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு AR ரஹ்மான் இந்த ஒரு இன்டர்வியூல குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கு அவர் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையுமே பயன்படுத்தி இருந்தாரு. அந்த ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு இந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்றது அப்படின்றது வந்து இந்த ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி இது மாதிரி இருக்குது அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ இளையராஜா அவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. குட் பேட் அக்லி திரைப்படத்துல 3 பாடல்களை பயன்படுத்திய பிறகும் அந்த படத்துல ஒரு தேங்க்யூ கார்டு கூட இளையராஜா அவர்களுக்கு போட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே ரசிகர்கள் மத்தியில இருக்கிற நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த விவகாரம். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.